எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் இரட்சகராக பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் என்று நினைப்பதும் விசுவாசத்தின் அடிப்படையில்தான். அதுபோல நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான பரிசுத்த ஆவியை பெறுவதும் விசுவாசத்தின் அடிப்படையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மன திரும்பி ரட்சிக்கப்பட்டோம் என்று நம்புகிற நாம் பரிசுத்த ஆவியை அதற்கு அடையாளமாக பெற்றுக்கொண்டோம் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வந்துவிட்டார் என்ற விழிப்புணர்வோடு விசுவாசித்து செயல்பட்டால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை உணரவும் உறுதிப்படுத்தவும் முடியும். அதே சமயம் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிப்பதால் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று எண்ணக்கூடாது. வேத வார்த்தைகளை விசுவாசித்து அதற்குரிய விதமாக செயல்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் செயல்படுவதை காண முடியும். எனவே நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.